ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் சூர்யா வெளியில் கிளம்பும் போது அவர்கிட்ட காசு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மகாவோட அப்பா அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே அந்த பணம் கொண்டு வந்து கொடுத்த அந்த விதம் இருக்குது பாருங்கள், செம்ம எமோஷனலாக அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் அவராக வாய் திறந்து காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்காமே அவருக்கு தெரியாமே காசு கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் ரொம்பவுமே யதார்த்தத்தோட சூப்பரான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மகாவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொமான்ஸாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மகா வீட்டுக்கு சூர்யா குடும்பம் வந்ததுலேருந்து கதை பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து வர கதை என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு ப்ரொமோவில் ரொம்ப அழகாக காட்டிட்டாங்க. ஏற்கனவே வந்த ப்ரொமோவில் வச்சு பார்க்கும்போது நாளைக்கான எபிசோடில் இவர் அதாவது என்னென்ன பொருள்லாம் ரெடி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாளைக்கான எபிசோடு ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயமா மார்க்கெட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதை போய் விற்கிறாரு. விற்கும்போது எல்லாரும் ரொம்ப அழகாக வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிறையா லாபம் கிடைக்குது. வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த விஷயத்தை சொல்கிறாரு. மகா கிட்ட வந்து அந்த ஸ்வீட்லாம் கொடுத்து ரொமான்ஸ் பண்ணுறாருங்கிறதெல்லாம் நம்ம ப்ரோமோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். செம சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இந்த வாரத்துக்கான ஸ்டோரி இருக்க போகுது. ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் ஸ்டோரி இருக்குல்ல, நாளைக்கு நாளை மறுநாள் 2 நாள் எபிசோடும் செம்ம சூப்பராக இருக்க போகுது. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து அதிரடி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அதிரடி காட்ட போகிறாங்க, ஒருவேளை சித்ரா கௌதமை வந்து போட்டு கலக்குன்னு கலக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்க தோணுது. ஏன்னா ஐஸ்வர்யா வந்து அவங்க வந்து புயல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான், பெண் புயல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி வீட்டுக்கு அவங்க இடத்துக்கே போய் ஒரு மிரட்டி விட்டு வந்துட்டாங்கல்ல. கௌதம சித்ராவும் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவை பார்த்ததுமே அவங்கள அறியாமையே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு படபடன்னு ஆயிட்டாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா அந்த காசு கேட்குற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐஸ்வர்யா ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா அப்பப்போ மைண்ட் வாய்ஸில் நீங்கள் காசு கொடுத்துட்டு இது பண்ணிடுவீங்களா, உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா, நான் உங்களை எப்படி மிரட்டி கௌதம் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை திருத்தி நல்ல மனுஷனாக கொண்டு வந்து நிறுத்துறேன், நல்ல ஒரு அப்பாவாக நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் ஒரு சபதம் போட்டிருக்காங்க ஐஸ்வர்யா. கண்டிப்பாக ஐஸ்வர்யா அந்த சபதத்தில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆக மொத்தத்தில் அடுத்து வர ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தால் இங்கே கட்டுச்சோத்தில் எலியை வச்சு கட்டின மாதிரி வீட்டுக்குள்ளாரையே அனாமிக்கா வச்சுருக்காங்களே. இப்போ விஜயோட கதை என்ன, பிரபாவோட கதை என்ன அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை. மொத்தத்தில் ஏற்கனவே கொஞ்சம் பயந்தோம், கதையே சுவாரஸ்யமே இல்லையே, ஐயோ கதை முடிஞ்சிருமோங்கிற மாதிரி. இப்போ பார்த்தா ஆஹா கல்யாணம் வந்து டாப் மோஸ்ட் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம எப்படி ஆஹா கல்யாணத்தில் சொல்லணுமோ அந்த மாதிரி ஆகோ ஓகுங்கிற அளவுக்கு கதையை ஹை ஸ்பீடில் தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.